இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு முழுக்கவுமே பார்த்தோம்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப அதிகமான வெப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது? இப்போ குழந்தைங்களுக்கு வெயில்னால ஏற்படுற ஏதாச்சும் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை எப்படி சீக்கிரமாக ரெக்கக்னைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் எஸ் அக்ஷய்குமார், குழந்தைகள் நல மருத்துவர், கேஆர்எஸ் நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல், மதுரை. கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைகள் வேர் பண்ணுற ட்ரெஸ்லேயுமே நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ டார்க்கான ஷேட்ஸாக இருக்கிற ரெட் கலர், மெரூன் கலர், வைலட் கலர், பிளாக் கலர் எல்லாமே இந்த ஹீட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி நேரத்தில் காட்டன் ட்ரெஸ்ஸஸாக இருக்கிறது, ரொம்ப லைட் கலர், லைட் ப்ளூ கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் ஷர்ட்ஸாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்களோட வெயிலோட தாக்கங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிற வெயிலோட தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக. அந்த மாதிரி நேரங்களில் குழந்தைங்களை வெளியே விளையாட விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த கோடை காலத்தில் வர முக்கியமான தொந்தரவு அப்படின்னு பார்த்தோம்னா வெயில்னால ஏற்படுற டீஹைட்ரேஷன் சொல்கிறது, அதாவது உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறையிறது. ஸோ அதுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு நீராகாரமாக கொடுக்க சொல்கிறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே இருக்கிற கடையிலேருந்து வாங்கி தர கேண்ட் ஐட்டம்ஸ், வெளியே கடையிலேருந்து செஞ்ச ஜூஸ் எல்லாம் வாங்கி தரது, சர்பத் வாங்கி தரது, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் மேற்கொண்டு நீர்ச்சத்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ முடிந்த அளவுக்கு வீட்டில் செய்கிற பழங்கள், பழச்சாறுகள் இதெல்லாமே செஞ்சு குழந்தை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது.